இருந்து அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகம் இந்த அரங்கத்திலே முதல் பட்டிமன்றத்திலே முதல் பேச்சாளராக அழைக்கிறோம். அம்மையார் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நாம் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்கிறார்கள். எந்த வகையில் என்று சொன்னால், இப்போது இந்த வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வலைவலியினுடைய ஸ்டெப் டிவி என்று சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக இருந்து உங்களுக்கு அதை அவர்தான் வழங்கி அவருக்கு தனிப்பட்ட முறையில் பல பட்டிமன்றங்கள் பார்த்தீர்கள். சிறுகளை வைத்து நிறைய பட்டிமன்றங்கள். இன்னும் சொல்ல போனால் சிறுகள் மத்தியிலே இவர்களை சிவகாமி சண்முக சுந்தரம் என்று சொல்வதை விட சிவகாமி அத்தை என்று சொன்னால் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு தன்னுடைய புன்சிரிப்பாலே அந்த சின்ன சிறுசுகளை மனங்களை வென்று வைத்திருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு நடுவு நிலைமையோடு சிறப்பானதொரு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். என் அணியினருக்கும் எதிரணியில் விவாதம் செய்ய வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது தனிநபருடைய முன்னேற்றத்திற்கு இல்ல தனிநபருடைய வளர்ச்சிக்கு காரணம் வேலை வாய்ப்பா அல்லது சுய தொழிலா? அதாவது வேலை வாய்ப்பு தாங்க. இப்போ நீங்க இப்ப பேசுறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா பரவாயில்ல. அப்பெல்லாம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருந்துச்சு. அப்போ சுயதொழில் பண்ணா அது முன்னேற்றத்திற்கு காரணம் அப்படின்னு பேசினா பரவாயில்ல. ஆனா இன்றைய காலகட்டத்துல வேலைகள் நிறைய குவிஞ்சு கிடக்கு. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை. ஏன்னா இப்ப தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து போச்சு. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நிறைய புதிய புதிய துறைகள் உருவாயிருக்கு. நிறைய புதிய படிப்புகள்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும் போது நிறைய படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வேற வேற மாதிரி வேலைகள் காத்திருக்குது. அப்படிங்கும் போது வேலை வாய்ப்பு தான் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா மாதம் வேலைக்கு போய் ஒரு மாத வருமானம் அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்திற்கு ஒரு நிறைவு கிடைக்குது. அதாவது மாசமானா நமக்கு இந்த அளவுக்கு வருமானம் வந்துரும் அப்படிங்கும் போது ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுது எது ஒண்ணும் நமக்கு முன்னாடியே இது தேவை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதுக்கு வசதியா இருக்கு. ஆனா அதுவே இப்ப சுயதொழில்னு வச்சுக்கோங்க. சுயதொழில மாதம் மாதம் லாபம் வரும்னு சொல்ல முடியாது. வருடத்துக்கு ஒரு முறை வரும், இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்ல எப்ப வருதோ அப்பதான் மொத்தமா வரும். அப்ப அதை கணக்கு பண்ணிதான் நீங்க எதையுமே பண்ண முடியும். அப்போ தனிநபர் முன்னேற்றத்திற்கு போது அவ்வளவு முன்னாடி நம்மளால எதையுமே முடிவு பண்ண முடியாது. திடீர்னு ஒரு செலவு வரும். அந்தந்த மாதத்திற்கு ஒரு மாதம் விலைவாசி ஏறும், கூடும், குறையும். அப்ப நம்மளால எதையுமே நிர்ணயிக்க முடியாது. ஆனா மாத வருமானம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது வேலைக்குன்னு போனோம்னா கண்டிப்பா நமக்கு மாசம் பிறந்தா ஒரு வருமானம் வரும் அப்படின்றது உறுதியா இருக்கு. அப்படி வரும்பொழுது அப்போ தனி மனிதனுடைய நிர்ணயம் சரியா இருக்கும். நமக்கு இது தேவை, இது நமக்கு வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லைன்னா கூட இப்ப எல்லா வேலைக்குமே முதல்ல எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு மாதம் 2 மாதம் பயிற்சி கொடுக்குறாங்க. எந்த வேலையா இருந்தாலும் பயிற்சி கொடுத்து அவங்க அதற்கப்புறமா எடுத்துக்கிறாங்க. ஆனா சுயதொழில்னு வரும் பொழுது அதுல நமக்கு முதல்லயே முன் அனுபவம் இருக்கணும். நமக்கு தெரியாத தொழிலை புதுசா எடுத்து செய்ய முடியாது. அது நமக்கு தான் ஆபத்து. அதனால நமக்கு லாபம் கிடைக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதை பத்தின முன் அனுபவம் இருக்கணும். அதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல அந்த தொழிலை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது நமக்கு நம்பகமான ஆட்களாக இருந்து நம்ம சரியாக வழி நடத்தி சென்றால் மட்டுமே நம்மளால சுயதொழிலை செய்ய முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா முதலீடு. சுயதொழிலுக்கு முதலீடுன்னு ஒண்ணு வேணும். எல்லாருக்கும் கையில அந்த அளவுக்கு பணம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா இப்போ நிறைய கடன் கொடுக்குறாங்க. கடன் வாங்கி சுயதொழில் பண்றதுனாலும் பண்ணலாம். ஆனா அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கும் அதே அளவுக்கு நம்மளால வருமானம் கொண்டு வர முடியணும். லாபம் கொண்டு வர முடியணும். நம்ம போட்ட முதலுக்கு அதிகமா நம்ம செய்யும் போதுதான் லாபம் கிடைக்கும் போதுதான் நம்மளால அந்த கடனையும் கட்ட முடியும். நம்மளுடைய தொழிலையும் செய்ய முடியும். அதே மாதிரி சுய தொழில் நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கும் பொழுது புதுசா யாருமே பண்ணாத ஒண்ணு நம்மளால பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க சந்தையில. அதுல ஒண்ணுதான் நம்ம எடுத்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம். அப்ப அதற்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அவங்களோட போட்டி போடுற தைரியம் இருக்கணும். அந்த என்ன சொல்றது, அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சுயதொழில வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாப நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் சுயதொழில மொத்தமா நம்ம தலையிலே விழுந்துரும். இப்ப வேலை வாய்ப்புன்னு போகும்போது நமக்கு போற இடத்துல ஒரு வருமானம் வரும். சில வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா ஊதியம் குடுப்பாங்க. ஊதியம் அதிகரிச்சு குடுப்பாங்க.
ஒரு மாதத்திலேயே கூட கொடுக்கலாம். இல்ல ஊக்குவிக்கும் வகையாக ஊக்கத்தொகை அந்த மாதிரி குடுப்பாங்க. ஒவ்வொரு இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்களோ, அத பொறுத்து உங்களுடைய வருமானம் வந்து மிக விரைவிலேயே கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பொறுப்பும் பார்த்தீங்கன்னா, இப்ப வேலைக்கு போனோம்னா, உங்களுக்கு என்ன வேலையோ அத மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இவ்வளோ நேரம் 8 மணி நேரம், 10 மணி நேரம்னு வந்து வேலை செஞ்சுட்டு வந்துரலாம். ஆனா சுய தொழில்னு பண்ணும் பொழுது, முழுவதுமாக நம்ம தான் வந்து அத வந்து நிர்ணயிக்கணும். 8 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் நம்ம இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு பண்ண முடியாது. 24 மணி நேரமும் நம்ம அதுல கவனமா இருந்தால் மட்டும் தான் வந்து, அதுல வந்து நம்மளால லாபம் ஈட்ட முடியும். அதே மாதிரி பயிற்சி நம்ம வந்து புதுசா ஒண்ண செய்யணும் அப்படின்னாலும், அதற்கு வந்து பயிற்சி எடுத்துக்கணும். அதற்கு வந்து பணத்தை செலவிடணும். புதுசா ஒண்ண கத்துக்கிட்டு புதுசா ஒரு தொழில் செய்யும்போது வந்து, அது வந்து எந்த அளவுக்கு வந்து லாபகரமா இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாரி அலுவலகங்கள்ல இப்போ ஆ ஊரடங்கு காலம் வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து அலுவலகங்கள்ல இருந்து குடுத்தாங்க. ஒரு பாதி சம்பளம் குடுத்தாங்க கொஞ்ச நாளு. கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வந்து ஆ ஊதிய ஊதியம் வந்து குடுத்தாங்க ஓரளவு. ஆனா இந்த மாதிரி சுய தொழில்னு வரும்பொழுது, இந்த மாரி காலங்கள்ல, ஆபத்து காலங்கள்ல வந்து முழுவதுமாக நம்ம தலைமையில தான் வந்து இதாகும். நம்மலாம் வந்து முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த நஷ்டத்தையோ, இல்ல இந்த மாதிரி சிரமங்களையோ வந்து நம்ம தான் ஈடுகட்டுற மாரி இருக்கும். அதையெல்லாம் விட பார்த்தீங்கன்னா, நமக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லன்னு வச்சுக்கோங்க. நம்ம போட்ட பணம் வந்து நஷ்டம் ஆயிருச்சுன்னா, அதுலருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து பணம் இருக்கணும். இருந்தால் மட்டுமே நம்மளால வந்து சுயதொழில செய்ய முடியும். அதாவது இப்ப சுயதொழில்னு பேச வர்றவங்கலாம் வந்து டாடா, பிர்லா அவங்கள பத்தி பேச வந்தாங்கன்னா, அது வந்து சுயதொழில் கிடையாது. சுயதொழில்ன்றது வந்து குறைந்த முதலீட்ல நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை தான் வந்து சுயதொழிலா கருதப்படுது. இந்த மாரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க அந்த இதுல வந்துரும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு மட்டும் தான் வந்து தனி நபரினுடைய உயர்வுக்கு வந்து காரணமாக இருக்க முடியும். ஏன்னா, நம்மளால கணிக்க முடியும். இந்த 1 மாசத்துல வந்து இவ்வளவு வந்து நமக்கு ஊதியம் வரும். இந்த மாதம் நம்ம அதிகமா வேலை பார்த்தோம்னா, நமக்கு ஊதியம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாசத்துல இது வரும்னு. அதெல்லாம் மாதம் மாதம் போகும்போது நமக்கு ஓரளவு விலைவாசியும் நிர்ணயிக்க முடியும். அதனால வந்து தனி மனித மேம்பாட்டிற்கு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு தான் சிறந்ததாக இருக்கு. அது மட்டும் அல்லாமல் இப்போ வந்து ஒரு பெண் கொடுப்பவர்கள் கூட வந்து வேலை பார்க்கிறவங்க இல்லன்னா சுயதொழில் செய்றவங்கன்னு பார்க்கும் பொழுது, அவங்க வந்து வேலை வாய்ப்பு வேலைக்கு போறவங்கள தான் வந்து அ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து தொழில்ல வந்து எப்ப வேணா நஷ்டம் வரலாம். அது வந்து நிரந்தரம் கிடையாது. அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால வந்து ஒரு பாதுகாப்பு கருதி மாத சம்பளம் வரும் வேலை பார்ப்பவர்களுக்கு தான் வந்து பெண்கள் குடுப்பவர்கள் வந்து முன்னுரிமை குடுக்குறாங்க. அதுவும் வந்து இங்க வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்பொழுது, இந்த காலகட்டத்தில வந்து கண்டிப்பா வேலைகள் வந்து அதிகமா தான் இருக்கு. அதனால தெரிந்த வேலையோ, தெரியாத வேலையோ, சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, வேலைக்குன்னு போய் மாத சம்பளம் பெறுவது தான் வந்து தனிநபரனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மணி அடித்த உடனே கோயில்ல மணி அடிச்சாக்கா கடவுள் காதுல கேட்போம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மணி அடிச்ச உடனே காதுல கேட்டு உடனே தன்னுடைய பேச்சை இத்துடன் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் என்று மிக நேர்மையான முறையில அந்த பட்டிமன்ற பயன்படுத்தினாங்க. நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. சுய தொழிலுக்கு முன் அனுபவம் வேணும், செய்யறதுக்கு நம்பகமான ஆட்கள் வேணும், வேலை வாய்ப்புக்கு முன் அனுபவம் தேவையில்லை. நான் போவேன், வேலைக்கு போவேன், அங்க போய் கத்துப்பேன், அவனை ஒரு 6 மாதம் சாவடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல வந்தாங்க. சரி, பரவாயில்ல. அதே மாதிரி அவங்களே சொன்னாங்க ஒரு கருத்தை, எதிரணிக்கு மிக சரியான கருத்து. போட்டி போட தைரியம் வேண்டும். சந்தையில பல பொருட்கள் இருக்கும், அவங்களோட கூட போய் போட்டி போடுறதுக்கு அசாத்திய துணிச்சல் வேண்டும். வேலைக்கு போறதுக்கு துணிச்சல் தேவையில்லை என்று மறைமுகமாக சொல்லிவிட்டார். இதெல்லாம் எதிரணிக்கு சரியான இடுக்கி பிடி கேள்விகள் கேட்பதற்கு வசதியாக இருக்கும். அரசாங்கத்தை வேலை கிடைச்சி சுய தொழில் செய்யறவங்களை பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு போயிடுவாங்க, ஆனா சுய தொழில் பண்ணுவாங்க. என்ன சுய தொழில் தெரியுங்களா? வர்றவங்க கிட்ட எப்படி
மிரட்டி காசு வாங்க தனியா ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் தனியாக லஞ்சம் வாங்குவதை சுயதொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திலே பல அதிகாரிகள் கிம்பளம் வாங்குவதை, சம்பளம் தனி, கிம்பளம் வாங்குவதை சுயதொழிலாக செய்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படி நிறைய கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். எதிரணிக்கு வாய்ப்பான சில கருத்துக்களையும் எடுத்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ரிஸ்க் எடுக்க ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சொல்லக்கூடிய அணி பேசி முடிச்சுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போகுது, சும்மா போவாம அடுத்து வர போறவங்க ரஸ்க் சாப்பிடுறதையே ரஸ்க் வாங்குறதே ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு ரஸ்க் வாங்கினா கூட ரிஸ்க் எடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ ரஸ்க் வாங்குறதுக்கு ரிஸ்க் எடுக்க போறாங்களா இல்ல ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட போறாங்களா தெரியல. வாங்கம்மா. திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சுந்தரம் அவர்கள் தங்களுடைய அணியின் வாதங்களை வேலை வாய்ப்பு தான் வாழ்க்கையில தனிநபர் முன்னேற்றத்தை கொடுக்கும் பேச தங்களுடைய அணி வாதங்களை முன்வைத்து பேச. வாங்கம்மா பேச. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா, எதிரணியில சுயதொழில்னு பேசுறவங்க சுயதொழில செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பழச்சாறு கடை வச்சாங்கன்னா அந்த பழச்சாரத்துல பனிக்கட்டிய போட்டா பரவாயில்ல, வந்து நடுவர் தலையிலேயே போடுறாங்க. அதுல நீங்களும் அப்படியே குளுந்து போயிடுறீங்க பாத்துக்கோங்க. அவங்க அதே மாதிரி அங்க தொழில்ல பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இங்க வந்து பண்றாங்க. தொழில் போட்டியாளரோட அவங்க காக்கா பிடிக்கிறது மாதிரி வந்து இங்க நடுவரை காக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அந்த அவசியம் எல்லாம் இல்லைங்க ஐயா. வேலை வாய்ப்புன்னா வேலை வாய்ப்பு தான். எல்லாரும் சுய தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நின்னா அந்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? இப்ப எதிரணியில சொன்னாங்க, அவன் வந்து படிச்சவன் வந்து சுய தொழில் பண்ணானா 2 பேருக்கு வேலை கொடுப்பான்னு. அந்த 2 பேர் எதிரணியில இருக்கவங்க மாதிரி இருந்தா நாங்க சுய தொழில் தான் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அப்ப அந்த வேலையை யாரு பாக்குறது? அதே மாதிரி விவசாயம் வந்து சுய தொழில்ன்றாங்க. எல்லாரும் நான் முதலாளியா தான் இருப்பேன், விவசாயியா இருப்பேன்னா விவசாயி வந்து போய் களை புடுங்க மாட்டாரு, போய் வேலை பார்க்க மாட்டாரு, அறுவடை பார்க்க மாட்டாரு. அதுக்கு கூலி ஆள் வேணும். வேலை வாய்ப்பு தான் சிறந்தது, வேலை வாய்ப்பு தான் சிறந்ததுன்னு பேசுறீங்கல்ல, நீங்க வேலைக்கு வருவீங்க. ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது பயன்படாது, அதுதான் பயன்படும்னு அவங்க நினைக்கிறாங்க. சுயத்தொழில் செய்வதுதான் முன்னேற்றத்துக்கு பயன்படும், அதை செய்யறாங்க. உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, நீங்க வேலை செய்யுங்க. நடுவர் வந்து நடுநிலையா இருக்கணுங்க ஐயா. நீங்க வந்து அவங்க பக்கம் பேசுறீங்க. அதாவது விவசாயி வந்து போய் இறங்கி விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு கூலியாள் சித்தாள் வேணும். அப்ப நாங்க சுயதொழில் தான் பண்ணுவோம், முதலாளியா தான் இருப்போம்னா யாரு இறங்கி வேலை செய்யறது? வட மாநிலத்துல இருந்து அவ்வளவு பேர் வந்து இங்க குவியறாங்க அப்படின்னா எதுனாலன்னா நம்ம ஆளுங்க தயங்குறாங்க, வேலை பார்க்க தயங்குறாங்க. நான் முதலாளி வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னா அப்ப வந்து தொழிலாளி தொழில் செய்யறதுக்கு வந்து அவன் வேற வேலை நடக்கணும்னா வேற மாநிலத்துல இருந்து ஆட்களை வந்து அவன் இறக்கதான் வேணும். அதே மாதிரி கோவையில இருந்து வந்தாங்க விரைவு ரயில் மாதிரி அப்படின்னீங்க. அவங்க கோவையில இருந்து தொழிற்சாலை இருக்கிற நகரத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னா நான் இருக்கிறது சென்னை. இங்க வந்து எல்லாரும் பாதி பேர் வந்து வேலைக்காக தான் வர்றாங்க. இப்ப சென்னையில எல்லா மாநிலத்துல இருந்தும் வந்திருக்காங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரால இருந்து எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க? சுத்தி பார்க்கறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்ல, சுயதொழில் பண்றதுக்கு இங்க நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, கண்டம் விட்டு கண்டம் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களா? சென்னையில வந்து குடியிருக்கவங்க எல்லாம் வந்து வேலைக்காக தேடி வந்தவங்க. படிச்சு முடிச்சவங்க பூரா எதுக்கு சென்னைக்கு வர்றாங்க? வேலை தேடிதான் வர்றாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கதான் இருக்கு. வேற எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாமோ வந்து வேலைக்காக இங்க வந்து இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுய தொழில்ல வந்து நீங்க நினைச்சா வந்து ஒரு விடுப்பு விட முடியாது. ஆமாங்கய்யா. நீங்க அப்படி மதுரை பக்கம் ஈரோடு பக்கமா இருப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. நீங்க சென்னையில வர எனக்கு தெரியாது. எந்த பக்கம் இருந்தாலும் சென்னை பக்கம் வந்ததுக்கு காரணம் வேலை வாய்ப்பை தேடிதாங்கய்யா. மதுரையில சுய தொழில் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தா வேலைக்காக இருந்தா வேலை வாய்ப்பை தேடி சென்னைக்கு வந்திருக்கோம். அதனால இங்கதான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுய தொழில்ல வந்து நம்ம விடுமுறை எடுக்க முடியாது, விடுபட முடியாது. ஒரு கடையை வந்து ஒரு நாள் அரை நாள் சாத்தினோம்னா அன்னைக்கு வருமானம் போச்சு, வியாபாரம் கெட்டு போயிடும். ஆனா ஒரு வேலை வாய்ப்புல நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு சரியில்லையா விடுபடுத்திக்கலாம், ஒரு பண்டிகையா விடுபடுத்திக்கலாம், நம்ம ஒரு விசேஷத்துக்கு போனோமா விடுபடுத்திக்கலாம், இல்ல லாஸ் ஆஃப் பேயா போனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நான் விடுபடுத்துக்கிறேன். ஆனா சுய தொழில் அப்படி எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்றாங்களே, ரஸ்க சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் உட்கார்ந்து இருக்கணும் வருமானம் இல்லாம. அதே நீங்க சொன்ன அதே வடிவேலு தாங்க சொல்றோம். உசுப்பேத்தி தாங்க ரணகளமாக்குறது. சுயதொழில் பண்ணுனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கணும், வருமானம் இருக்கணும், முதலீடு இருக்கணும், அதற்கு தேவையான அனுபவம் இருக்கணும், வழிகாட்டுதல் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம சும்மா படிச்சுட்டு வந்து பண்ணுன்னா வந்தா வந்து உங்களுக்கு படிச்சுட்டு வர்றவங்களுக்கு 20,000 ரூபாய் தருவாங்களான்றாங்க. பேசாம வடிவேலி நடுவரா போட்டுக்கலாமா? என்னையாமா பண்றீங்க?
வடிவேல் தான் 2 பேரும் பேசுங்க. வடிவேல் நடுவா போட்டுக்கலாம். விடாம குறுக்க குறுக்க பேசுறீங்கய்யா. இது நல்லது இல்லைங்கய்யா. என்னுடைய நேரத்துல என்னைய பேச விடுங்கய்யா. அதாவது இப்ப படிச்சு முடிச்சுட்டு வேலைக்குன்னு போல 5,000 10,000 வருமானம்னு ஒண்ணு குடுப்பாங்க. ஆனா சுயதொழில்னு ஒண்ணு பண்ணணும்னா, நம்ம அதுக்கு நம்ம தான் முதலீடு போடணும். 5ஓ 10ஓ கையில இருக்க காச போடணும். போட்டு அதற்கு முழுசா உழைக்கணும். அது போக தான் நமக்கு முதலீடு போக நமக்கு என்ன வருமானம் வருதோ, அதுதான் நமக்கு லாபமா வந்தா அதுதான் வருமானமா வரும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் சுயதொழில்ல ஒருத்தங்க காலூன்றி நிலைத்து இருக்க முடியும். அப்புறம் தான் அது தனிநபருடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும். ஆனால் வேலை வாய்ப்பு அப்படின்றது உடனடியாக அன்றைக்கே கிடைக்கக்கூடியது. வேலைக்கு போனா அந்த மாசம் வருமானம். அந்த மாசம் நீங்க போனீங்களா? நீங்க செஞ்சதுக்கு 20 நாள்னாலும் அதுக்குள்ள கூலி குடுத்துருவாங்க. 10 நாளா நீ எத்தன நாள் வேலை பண்ணீங்களோ அன்னைக்குள்ள கூலி உங்க கையில வந்துரும். அதனால நம்ம தான் சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு முதலாளியா தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அது நஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம சுயதொழில் செய்யும் பொழுது முழுக்க முழுக்க பொறுப்பு நம்மளோடதா இருக்கு. லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, யாருக்குனாலும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதே மாதிரி முதலாளியா இருந்தா நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தொழில்ல போட்டி நெறைய இருக்கு. போட்டி நிறுவனங்கள் இருக்காங்க. அப்ப புதுசா நம்ம தொழில் தொடங்கி வரும்போது, அவ்வளவு சீக்கிரமா மேலே ஏறி முன்னேறி வர முடியாது. போட்டியாளர்கள் நம்மள மிதிக்க தான் செய்வாங்க. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து சாதிக்கணும் அப்படின்னா, அங்கேயும் எல்லா விதமான சிக்கல்களும் வரும். பாலியல் துன்பங்களும் வரும். எல்லாம் தான் வரும். எல்லாத்தையும் வேலைக்கு போனாலும் நம்ம எதிர்த்து தான் நிக்கணும். சுயதொழில் பண்ணாலும் எதிர்த்து தான் நிக்கணும். அதனால இதெல்லாம் சுயதொழில்ல ஒரு கூடுதல் இதுன்னு நம்ம நினைக்க முடியாது. அதனால வேலை வாய்ப்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நடுவு நிலைமையோடு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் ஐயா. நடுநிலைமையோட ஒரு தீர்ப்பு வழங்கணும். நீங்க ஜெயிச்சுட்டா அது ஜனநாயகத்தின் வெற்றிம்பீங்க, தோற்றுட்டா பணநாயகத்தின் வெற்றிம்பீங்க. அதுதான் நம்ம வழக்கமா சொல்றது. ஒரு அற்புதமான பட்டிமன்றம், இன்றைக்கு நாட்டுக்கு தேவையான பட்டிமன்றம். இன்னும் சொல்ல போனா இந்த பட்டிமன்றத்தை இளைஞர்கள் எல்லாம் கேட்கணும். இளைஞர்கள் எல்லாம் கேட்டு நாம என்ன செய்தா முன்னுக்கு வர முடியும், மேலோங்கி வர முடியும் அப்படின்றத இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில நிறைய கருத்துக்களை எடுத்து வைத்து, இதுல இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பொதுவாக ஆண்கள் பேசுகிற ஒரு தலைப்பு. ஏன்னா அவங்கதான் அதிகப்படியாக தொழிலுக்கும் அதிகப்படியாக வேலைக்கும் போறோம். பெண்கள் என்பது அடுத்த கட்டத்துக்கு போறோம். அந்த குடும்பத்துடைய பொருளாதார தேவையை நிறைவு செய்வதற்காக பெண்கள் போகிறார். தொடக்கத்தில் பெண்கள் தான் முதல்ல வேலைக்கு போனாங்க. பெண் தான் முதல்ல விவசாயம் பார்த்தாங்க. காலாகாலமா பெண்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வேலை செய்யாமல் இல்லை. வீட்டு வேலை மட்டுமல்ல, தொழிலும் கூட பெண்கள் தான் இன்றைக்கே களை எடுப்பு போன்றவற்றில் பெண்கள் தான் ஈடுபட்டு வேலை செய்யறாங்க. ஆனாலும் கூட வேலை செய்வது என்பது ஆண்களுக்கு உண்டானது என்கிற கருத்தோட்டம் பரவலாக இருக்கக்கூடிய சமுதாயத்துல இந்த பக்கம் 3 பெண்கள், அந்த பக்கம் 3 பெண்கள் பேசுகிற இடத்திலே இந்த பக்கம் 3 ஆண்கள், அந்த பக்கம் 3 ஆண்கள் தான் பேசி இருக்கணும். ஆனால் இந்த ஆண்களுக்கு நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்கிற வகையில இன்றைக்கு இந்த பெண்கள் பேச வந்திருக்காங்கல்ல, இதுதான் சமூகத்துடைய முன்னேற்றம். இதுதான் சமூகத்துடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம். நான் முதல்ல சொன்னல, சமூகமே முன்னேறி பெண்கள் எல்லாம் பேச வருகிறார்கள். அது முன்னேற்றம். வெறும் அந்த கருவிகளை வாங்கி வைத்துக் கொள்வதோ, சுவர்ல அங்கங்க ஆணி அடிச்சு ஒரு பக்கம் டிவி ஒரு பக்கம் அது இது மாற்றி வைக்கிறதோ அதல்ல. மாடுலர் கிச்சன் என்று ஒன்று வந்திருக்கு. அதை வாங்கி வைத்துக் கொள்வது இன்றைக்கு முன்னேற்றமாக பலரும் கருது. என்னதான் நீ மாடுலர் கிச்சன் வைத்திருந்தாலும், என்னதான் மிக்சி வைத்திருந்தாலும், கிரைண்டரை வைத்திருந்தாலும், அந்த அன்னை கை பக்குவப்பட்டு சமைத்து கொடுக்கிற உணவினுடைய சுவையை அந்த கிரைண்டரோ மிக்சியோ மாடுலர் கிச்சனோ அந்த கிச்சன்காரன் கொடுத்துறாரு. அது அவங்க கை பக்குவம், அவங்களுக்கு அந்த நேரம் தெரியும். அது அவர்களுடைய பண்பாட்டு ரீதியாக காலாகாலமாக அவளுக்கு தாய் வழியில கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு. அது மாதிரி இங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு அணியும், சுய தொழில்னு ஒரு அணியும் பேச. இந்த சுய தொழில் என்பதே ஒரு வேலை வாய்ப்பு தான்.
ஒருவன் தனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை, தனக்கு வேலை கொடுக்கக்கூடிய தகுதியை இந்த சமூகம் இழந்து விட்டது என்று எப்போது நினைக்கிறார்களோ, ஒரு தனி மனிதன் தனக்கு வேலை கொடுக்கக்கூடிய அருகதையை இந்த சமூகம் இழந்து விட்டது, இந்த முதலாளிகள் இழந்து விட்டார்கள், இவர்களுக்கு இத்தகைய தகுதியுடையவனை பணியில் அமர்த்தி தங்களுடைய நிறுவனத்தை செழுமையாக வளர்த்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை இழந்து விட்டார்கள் என்கிற பொழுது அவனுக்கு வருகிற கோபத்தின் வெளிப்பாடு தான் சுயதொழில். டேய், நான் பண்ணுவேன்டா, என்னால முடியும்டா, நான் செஞ்சு காட்டுறா, ஜெயிச்சு காட்டுறா அப்படிங்கிற ஒரு சிந்தனையினுடைய விதை இருக்கு பாருங்க, அதுதான் சுயதொழில். எனவே சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிற பொழுது அவனுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்காத சமூகத்தின் மீது ஏற்படுகிற கோபத்துடைய வெளிப்பாடுதான் சுயதொழில். சுயதொழிலுக்கு வருகிற அத்தனை பேர் அப்படித்தான் வர்றாங்க. ஏதோ ஒரு கடை நடத்தி கொண்டிருப்பவர், ஒரு தொழிலகம் வைத்துக் கொண்டிருப்பவர், ஒரு சிறுதொழில் செய்து கொண்டிருப்பவர், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐஏஎஸ் வேலையோ ஐபிஎஸ் வேலையோ ராஜினாமா செய்துவிட்டு இல்லை இல்லை நான் தொழில் செய்துதான் பிழைப்பேன் என்று யாரும் வருவது அதான் வர்றாங்களா? யாராவது ஒரு ஐபிஎஸ் வந்திருப்பார், அரசியல சுய தொழிலா எடுத்துட்டு வந்திருப்பாரு அவர், ஒரு ஐபிஎஸ். எல்லாரும் வரமாட்டாங்க, அவங்க வேலை கிடைத்து விட்டால் வேலையில் இருப்பார். வேலை கிடைக்காத போது இந்த சமூகத்தை பழிவாங்குவதற்காக, இந்த சமூகத்துக்கு பதில் சொல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தான் சுய. எனவே சுய தொழில் என்பது சமூகத்தை, வேலை கொடுக்காத சமூகத்தை கேள்வி கேட்டு அப்படித்தான் எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் பிறந்தவனே நான் சுய தொழில் செய்வேன்னு எழுதி வச்சுக்கிட்டு நான் பிறகு அற்புதமான வாதங்களை முன்வைத்தார்கள். சுய தொழிலுக்கு முன் அனுபவம் வேணும், நம்பிக்கையான ஆட்கள் இல்லாம சுய தொழில வெற்றி அடைய முடியாது. போட்டி அதிகமாக இருக்கு. ரிட்டையர்மெண்ட் பற்றி கவலை இல்லை. இப்படி வேலை வாய்ப்புல நிறைய காரணம். இன்னும் சிறப்பா சொல்ல போனா திருமதி சரஸ்வதி ஐயப்பன் சொல்ற போது நல்ல கருத்து. வருமானம் நிரந்தரமா இருந்தா குடும்பத்துல நம்பிக்கை கிடைக்கும். இந்த செய்யலாம் நிறைவா பேசிய சிவகாமி சொன்னோமா, இன்னைக்கு நான் வேலைக்கு பண்ணா இந்த மாசம் 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ 1 மாதம் நான் வேலை செஞ்சதுக்கான ஊதியம் கிடைத்து விடும். அதை வைத்து நான் என் குடும்பத்தை திட்டமிட எளிமையாக இருக்கும். வர மாசம் சம்பளம் வந்தா கொடுத்துறையான்னு சொல்லிட்டு உணர்ச்சி கடையில பொருளை கடன் வாங்கி, வர மாசம் சம்பளம் வர கொடுத்துறையான்னு சொல்லிட்டு காய்கறி கடை இது இருக்கவே இருக்கு, ஏடிஎம் கடை பிடிஎம் கடை வாழ்க்கை. ஆனால் சுய தொழில் செய்பவனுக்கு இந்த தொழிலை தொடங்கி எப்போது தனக்கான லாபத்தை பார்ப்போம் என்று தெரியாது. லாபத்தை பார்க்கிற வரை அவன் எதை சாப்பிடுவான்? முதலை சாப்பிடான். தான் போட்ட 5 லட்சம் ரூபாய் முதலீட்டுல ஒரு தொழில் தொடங்கினா அந்த முதலை எடுத்து சாப்பிட ஆரம்பிடுது. அந்த முதலை எடுத்து சாப்பிட சாப்பிட அவனே தன்னுடைய தொழிலை முதலை போல விழுங்குவான். சுய தொழில் என்னைக்கு வருமானம் தெரியாது. நிரந்தர வருமானம் கிடைச்சுன்னா பரவாயில்ல, கிடைக்கலன்னா என்ன? நான் சுய தொழில் செய்தவன். எனக்கு பணி கிடைத்த போது கூட, பணிகளில் இருந்தாலும் கூட பணியை விட்டு விலகி வந்து சுய தொழில் செய்வது நான் கௌரவமாக பார்ப்பேன். எனக்கு வேண்டுமானால் இப்படி சொல்லி தரலாம். எப்படி இப்ப எப்படி சுய தொழில் செய்கிற போது பல்வேறுபட்ட சிக்கல்கள், லாபம் வருமோ வராதோ, நமக்கு தொழில் சிறப்பா நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற அச்சம் இருக்குதோ, அது மாதிரி எனக்கு ஒரு அச்சம். அங்க போனாக்கா அந்த அதிகாரிட்ட பதில் கேள்வி கேட்பானோ என்னமோ, அவ ஏதாவது கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது தெரியாம, இந்த அச்சம் கூட காரணமாக இருக்கலாம். நான் சுய தொழிலுக்காக சுய தொழில் தான். அதனால் சுய தொழிலை செய்கிற போது அந்த தொழில்ல வருமானத்துக்கு நிரந்தரத்தன்மை இருக்கிற திசையை நோக்கி நகர்ந்த நமக்கு நிரந்தர வருமானம் இருக்கு.
மாதமானா ஒரு பகை வந்துடணும். நாம கஷ்டப்படுவோம். 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு அந்த பகை வந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்படி 30 நாள் நீங்கள் தாக்கு பிடிக்கிறோ அது மாதிரி நம்ம ஒரு 2 மாசம் தாக்கு அப்படிங்கிற திட்டத்துல அந்த தொழிலுக்கு நான் அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றேங்க. நான் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கை எடுத்தேன். என் தந்தையார் என்ன பண்ணாரு, அவர் ஒரு அன்றாட காட்சி நாள்தோறும் வேலைக்கு போறார். அவருக்கு அரசாங்கத்தை வேலை கிடைச்சு. ஆனா அவன் என்ன சொன்னா, 3 மாசம் உனக்கு பயிற்சி காலம். அந்த 3 மாசத்துக்கு ஒரு ஸ்டைபண்ட் மாதிரி தருவோம். ஒரு ஒரு ஊக்கத்தொகை தருவோம். அத 3 மாசம் கழிச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் உனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும். உனக்கு சம்பளம் வரும்னாங்க. ஆனா அப்பா அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த 3 மாதம் எப்படி வாழ்க்கையை நடத்துவது என்ற கேள்வியினால கடைசி வரை அவர் அரசு பணிக்கு போகிறது. அரசு பணிக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருந்தும் போக முடியாது. அதோடு நாம இந்த அன்றாட காட்சியாகவே தன் வாழ்நாளை கழிக்கும். எனவே இந்த 2 தன்மையும் இந்த 2லுமே இருக்கிறது. வேலைக்கு போனாலும் சிக்கல் இருக்கிறது, அங்கும் சில சிக்கல்கள் இருக்கிறது, சுய தொழிலும் சிக்கல் இருக்கு. ஆனால் இந்த சிக்கல்களை எதிர்கொள்பவனிடம் தான் இருக்கிறது இந்த வெற்றியினுடைய ரகசியம். அவனுடைய மன உறுதி, அவனுடைய தாங்கும் சக்தி, அவனுடைய பின்புலம், இதெல்லாம் முக்கியம். ஒரு இடத்துல ஒரு தொழில் தொடங்குறாரு, 3 மாசம் ஆகுமா 6 மாசம் ஆகுமா தெரியாது லாபம் வர்றது. ஆனா அவர் வர்றபோது, அவர் மனைவி வர்றபோது ஒரு 50,000 நகை போட்டு கொண்டா அவரு கவலைப்படாம இருப்பார். 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு லாபம் வந்தா கூட பரவாயில்ல. இந்த நகையை வைத்து முகத்தில் பெண் மனைவியுடைய முகத்தில் புன்னகையை பார்த்து விடலாம்னு நினைப்பார். ஆனா வேலைக்கு போறவரு வேலை கிடைக்கிறது, ஆனால் ஒரு தொகையை கொடுத்தால் தான் வேலை கிடைக்கும் என்கிற போது அப்போதும் தன்னுடைய மனைவி ஒரு 50,000 நகையோடு வந்திருந்தால் அதை வைத்து தன்னுடைய பணியை பெற்று அதில் சம்பாதித்து தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை மீட்டு மீண்டும் அந்த மனைவியினுடைய நகை கொடுத்த மனைவியினுடைய முகத்திலே புன்னகையை பார்த்து இந்த 2லுமே இந்த தன்மைகள் இருக்கு. ஆனா இன்று ஒரு பட்டிமன்றம், இதுல ஒரு கருத்தை நாம் சொல்லியாகும். அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன். தமிழர்கள் தங்களுடைய தொழில்களாக 3 அடிப்படை. ஒன்று விவசாயம், இன்னொன்று நெசவு, நாம உடுத்திக்கிட்டு இருக்க உடைய அவங்கதான். 3வது மீன்பிடி தொழில். இந்த 3 தொழிலும் தமிழர்களுடைய அடிப்படை தொழில்களாக இருந்தன. இந்த மீன்பிடி தொழிலுடைய வளர்ச்சி தான் கடல்ல நாவாய் ஊட்டி சென்று வணிகம் செய்தார். எதை வைத்து? இங்கே உற்பத்தி செய்த தானியங்களையும் இங்கே உற்பத்தி செய்த உடைகளையும் அயல் நாடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு இந்த மீன்பிடி தொழில் உதவி. அதுல இருந்தா வருது. மீன்பிடியில இருந்தா கடல் செல்கிற ஒரு தன்மை நம்முடைய தமிழுக்கு வருது. இப்படித்தான் கடல் கடந்து கப்பல் ஓட்டியவன் தமிழ். கப்பல் ஓட்டிய தமிழ் என்று ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அதுவே கப்பல் ஓட்டியவன் தமிழன். முதன் முதலாக கப்பலை ஓட்டியவன் தமிழன் தான். பல நாடுகளுக்கு சென்று வாணிகம் செய்தார். அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர், என்னுடைய உறவினர் என்று கூட சொல்லலாம். அவர் படித்துவிட்டு இங்கு வேலை கிடைக்காமல் வெளிநாட்டுல வேலைக்கு போய் வேலை செஞ்சார். ஒரு 5-6 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு திருமணமானது இந்தியாவுக்கு திரும்பி வந்துவிட்டார். எந்த வேலையும் கிடைக்கல. போனா இங்க கொடுக்குற ஊதியம் பார்த்தா ரொம்ப கம்மி. அவர் அங்க வாங்கின ஊதியம் ரொம்ப அதிகம். அது கூட ஒப்பிட்டு பார்த்தா அவர் பொருந்தி வந்தார். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அவருடைய நண்பரோட குறை கொண்டு வெங்காயம் இங்கே விலை குறைவாக இருந்தால் அதை வாங்கி விமானத்திலே ஏற்றி அதை எடுத்து சென்று டெல்லியிலே, அங்க விலை அதிகம் வெங்காயம் விலை. இங்க 20 ரூபாய் வெங்காயம் 1 கிலோ, அங்க 60 ரூபாய் வெங்காயம் ஒரு. இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க வித்தாக்கா ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் கிடைத்தால் கூட போதும். 2000 கிலோ எடுத்து சொல்லுவார். 2 டன் எடுத்துட்டு போவார். மிக எளிதாக 20,000 ரூபாயை சம்பளத்துக்கு கொண்டு வருவார். ஒரு வாரத்துக்கு 2 முறை போய்விட்டு வருவார்.
70,000 சம்பாதிப்பார். மாதத்துல 1,00,000. அது சுயத்தொழில். அவருக்கு வேலை கிடைக்கல. அப்ப என்ன செய்யறது தெரியல. செஞ்சா வெற்றி பெற்றுவாங்க. வேலை வாய்ப்பு, தன் முன்னேற்றம், சுயத்தொழில், சமூக முன்னேற்றம். இதான் இது அடிப்படையான விஷயம். ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதுமா தன் குடும்பம் முன்னேறும். தன் குடும்பம், தன் குழந்தை குட்டி, அதுக்கு அடுத்த கட்டமா அண்ணன் தம்பி இது வரல போகும். தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அக்காவுக்கு ஏதாவது சீர்சனத்தை கொடுப்பாங்க. தம்பிக்கு ஒரு ஒரு தொழில் வைத்து கொடுப்பாங்க. எப்பா அவனுக்கு வேலை கிடைக்கல, அவனுக்கு ஒரு தொழில் வைத்து கொடுப்பாங்க. சுய தொழில் வைத்து கொடுப்பாங்க. இதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சுய தொழில் அப்படி கிடையாது. சுய தொழில முன்னேறினா அவன் குடும்பம், அவனை சுத்தி இருக்க குடும்பங்கள், அந்த சமூகம், ஒரு சின்ன ஒரு குட்டி சமூகம், அது அப்படியே முன்னேறி போகும், நல்ல போகும். ஒரு கலெக்டர் தன் பிள்ளைய கலெக்டர் ஆக முடியாது. அவன் படிச்சாதான் கலெக்டர் ஆகும். ஆனா ஒரு கடைக்காரரு தன் பிள்ளைய கடைக்காரன், ஒரு கடை முதலாளியாக. அந்த வாய்ப்பு சுய தொழில். ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். இது சொந்த கதை, போக கதை இல்லை, நல்ல மகிழ்ச்சியான கதை. ஒரு முறை நான் அப்போ ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல வந்து இந்த நான் சொன்ன இந்த உபகரணங்கள்லாம் கிடையாது. அப்ப எனக்கு திருமணமான மிக குறுகிய நாட்கள். எங்க அம்மா இதெல்லாம் பயன்படுத்த தெரியாது. அப்போ அவங்க கிரைண்டர் கேட்கறாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு பழைய கிரைண்டர் ஒன்று 500 ரூபாய் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். 500 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன். ஆமாப்பா 500 ரூபாய் பண்ணேன். அது விலை 2000 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்து ஒரு பழைய கிரைண்டர் வாங்கி அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு தேவையான மாவை அரைச்சிக்கிறாங்க. ஊர்ல என்ன பண்றாங்க, தெருவில் அப்ப இந்த மாவு விற்கிற கடைலாம் கிடையாது. தெருவில் இருக்கவங்கலாம் மாவு அரைச்சி 2 ரூபாய் 3 ரூபாய் அவெல்லாம் கிடைக்கும், 5 ரூபாய் அது மாதிரி கிடைக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த 500 ரூபாய் தொகை மொத்தத்தையும் சேர்க்கிறார்கள். சேர்த்து எங்கிட்ட 500 ரூபாய் வந்துருச்சு. இது என்னது? இது அந்த பெண்ணுக்கு அந்த சுய தொழில் செய்வதன் மூலமாக ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அன்றைக்குத்தான் முடிவு பண்ண, இனிமேல் என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதியானது நான் கிடையாது, என் மனைவிதான் முடிவெடுத்து அன்னைக்கு அவங்க கிட்ட குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். காசு வந்தா பணம் அவங்க கிட்ட கொடுத்துருவேன், அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க சிறப்பாக சிக்கனமாக செயல்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பெரிய கல்வி அறிவு பெற்ற கிடையாது, பெரிய பணியில் இருந்தவங்க கிடையாது. ஆனால் இந்த ஒரு சிறு தொழில் மூலமாக தன்னை வளப்படுத்திக் கொண்டார்கள், தன்னை வளர்த்துக் கொண்டார்கள். இந்த சுயத்தொழில் அந்த சிறப்பு. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. தொலைபேசி மூலமா நேரடியாக வந்து மார்க்கெட்டிங். எவ்வளவு கொடுப்பாங்க உங்களுக்கு சம்பளம்? 8,000, 7,000, 10,000. ஆனால் அவர் என்ன மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா, பல ஆயிரம், பல லட்சம், பல கோடிகளுக்கு மார்க்கெட்டிங். இதையே இவர்கள் தனித்து வந்து செய்தால், வெற்றி பெற்றால் 10,000 சம்பாதிப்பாங்க, 10 லட்சம் சம்பாதிப்பாங்க. அதான் உண்மை. ஆனால் அதற்கு அவங்க துணிஞ்சு வரணும். வந்தாக்கா வெற்றி அடையும். இன்றைக்கு 84 நாடுகளுக்கு, இது மிக முக்கியமான கருத்தா சொல்றேன், 84 நாடுகளுக்கு தடையில்லாம நீங்க ஏற்றுமதி செய்யலாம். இந்திய நாட்டுல இருந்து 84 நாடுகளுக்கு தடையில்லாம ஏற்றுமதி செய்யலாம். என்ன செய்யலாம்னா, ஏற்கனவே அந்த முத்திரை பதித்த பொருட்கள், பிராண்டட் ஐட்டம் சொல்லுவாங்க, அதை அனுப்பக்கூடாது. பிராண்டட் ஐட்டம் இல்லாத ஒரு வாழைப்பழம், ஒரு மிளகா, அது மிளகாவை தூளா அரைச்சிக்கிறது, இது மாதிரி பண்ணி நீங்க 84 நாடுகளுக்கு தடையில்லாமல் ஏற்றுமதி செய்யலாம். தமிழ்நாட்டுல பல ஆயிரம் பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து சிறப்பாக சம்பாதிக்கிறார்கள். இன்னும் அந்த மாதிரி செய்யறதுல நிறைய பெண்கள் என்பது குறிப்பிட்டாங்க. வீட்டுல இருப்பாங்க, நமக்கு தெரியவே தெரியாது இவங்க இதை செய்யறாங்களான்னு. உண்மையிலே இந்த சுயத்தொழில் அணியில பேசின திருமதி கிரிஜா ராஜசேகரை பார்த்தாங்க, அவங்க ஒரு நிறுவனத்துடைய தலைவி மாதிரியா இருக்காங்க? இல்ல, அவங்க பார்த்தா சாதாரண குடும்ப பெண்மா தான் இருக்காங்க.
நம்ம இந்த பக்கம் வேலை வாய்ப்புன்னு பேசுற அணியில இருக்கிற சிவகாமியை பார்த்தா கூட ஏதோ ஒரு நிறுவனத்துடைய விமர்சனம் கம்பீரமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமா தான் இருக்கு. அதனால யாருக்குள்ள யார் இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பெண்கள் அந்த எக்ஸ்போர்ட் துறையில. இப்போ இதெல்லாம் இந்த பட்டிமன்றம் தொடர்பான நீங்கள் பேசிலிருந்து எனக்கு கிடைத்த சில செய்திகளை சொன்னேன். வேலை வாய்ப்பு என்றால் என்ன? அந்த கேள்வி. வேலை வாய்ப்பு என்றால் 8000 ரூபாய் சம்பளம். காலையில 30 கிலோமீட்டர் போகணும், 30 கிலோமீட்டர் வரணும். ஒரு பஸ் பிடிச்சி, ஒரு ரயில பிடிச்சி, அப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் வேலைக்கு போனா 8000 ரூபாய் சம்பளம். அந்த வேலை வாய்ப்பா? அந்த வேலை வாய்ப்பு நம்மளால வெற்றி பெற்று விட முடியுமா? இல்ல, முடியாது. திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் சொல்கிற வேலை வாய்ப்பு என்பது காலையில வீட்டுல இருந்து வெளியில போன உடனே நம்மள ஒரு வாகனம் நம்மளை அழைச்சிக்கிட்டு போகணும். அங்க போய் இறங்கணும், அலுவலக வாசல்ல இறங்கணும். உள்ள போய் அது கணினி முன்னாடியோ அல்ல ஒரு மேசை முன்னாடியோ உட்காந்துட்டு சில கோப்புகளை பார்க்க. அதற்கு மாதம் குறைந்தபட்சமாக ஒரு 60,000 ரூபாய் ஊதியம் தர வேண்டும். அதுதான் வேலை வாய்ப்பு. அவங்க சொல்ற வேலை வாய்ப்பு. இந்த சுயதொழில் சொல்றாங்களா, அவங்களுடைய சுயதொழில் எழுதுறீங்களா? ஒரு நிறுவனம் தொடங்கணும், இல்ல ஒரு கடை வைக்கணும். வைத்த உடனே மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரணும். அது அவங்க சொல்லல. அவங்க சொல்றது ஒரு 30,000 ரூபாய், ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் மினி, ஒரு 30,000 ரூபாய் வந்தால் போதும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். 60,000 ரூபாய் வந்தால் என் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன், தனிநபர் வாழ்க்கை முன்னேறும் என்று சொல்லக்கூடிய சிவகாமி எங்கே இருக்கிறார்கள்? 30,000 இருந்தால் போதும், தனிநபர் வாழ்க்கை முன்னேறிவிடும் என்று சொல்லுகிற ஸ்ரீபிரியா சேஷாத்ரி எங்கே இருக்கிறார்கள்? 2 பேருக்கு பாருங்க, மலைக்க மடுவுக்குமான வித்தியாசம். பொருளாதார ரீதியாக 60,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைத்தால் அதுதான் வேலை வாய்ப்பு, நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்று சொல்லக்கூடியவர் சிவகாமணியிலே இருக்கிறார். 30,000 கிடைத்தால் போதும், 35,000 கிடைத்தால் போதும், நாங்கள் வென்று விடுவோம், எங்கள் தனிநபர் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அணி. 2 அணிகளையும் பாருங்க, எவ்வளவு ஒரு மாறுபட்ட கோணம் இருக்கு பாருங்க. சிந்திச்சு பாருங்க. 60,000 ரூபாய் தான் முன்னேறிடுவேன், 35,000 தான் முன்னேறிடுவேன். எது நம்பிக்கையை கொடுக்கிறது? 35,000 இருந்தால் முன்னேறி விடுவேன், 35,000 ரூபாய் எனக்கு கிடைத்தால் போதும், முன்னேறி விடுவேன். முன்னேற்றத்தின் பிறகு நான் 3 பேரை வேலைக்கு வைத்து அவர்களுக்கு 30,000 சம்பளம் கொடுப்பேன். இது இந்த அணியினுடைய வாதம். 60,000 இருந்தால் போதும், நான் தனிநபர் வாழ்க்கையிலே முன்னேறி விடுவேன், என் வாழ்க்கையினுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்வேன். ஆனால் என்னால் யாருக்கும் பயன் இல்லை. இந்த பக்கத்தை சரியான தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு சுய தொழில் செய்து முன்னேறுவதுதான், அதுதான் சரியான முன்னேற்றம். அது சமூகத்தை முன்னேற்றும். சமூகத்தை முன்னேற்றினால் அதில் தானும் அடக்கம், தனிநபரும் அடக்கம், அவர்களும் முன்னேறி விடலாம். ஒட்டுமொத்தமாக அதாவது என்ன சொல்றது, ஒரு குழுவாக வெற்றி பெற்று விடலாம் என்பது சுய தொழில் முன்னேற்றம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? நாட்டுல வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டே இருக்கிறது. எல்லா வேலையும் வடநாட்டவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லை, சுய தொழில் செய்யலாமல் அதையும் அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். இப்ப நாம என்ன வருது? அடிமைகளாக அவர்கள் கூலி அடிமையாகத்தான் போகும். சுய தொழில் செய்தால் சின்ன தொழிலை தொடங்குறதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய முதல்ல நம்மளை முழுங்கிட்டு போயிடும். அப்போ ஒரு 40,000 எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நான் நிம்மதியா என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பேன், என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருவேன், என் மனைவியை நல்லபடியா வச்சுப்பேன், என் குடும்பத்தை சிறப்பா நடத்திடுவேன் அப்படின்னு சொல்றேன்.
சமூக கண்ணோட்டத்தோடு பார்த்தால் சுய தொழில்தான் நம்மை முன்னேற்றும். தனிநபர் கண்ணோட்டத்தில் பார்த்தால் வேலை வாய்ப்பு தான் நம்மை முன்னேற்றும். இதுதான் உண்மை. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு தனிநபர் என்பது தான் முன்னேறுவதால் மட்டும் வெற்றி அடைந்து விட முடியாது. சமூக முன்னேற்றத்தில் தான் தனிநபருடைய முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. எனவே சுய தொழில்தான் தமிழ் சமூகத்தை முன்னேற்றும், தமிழர்களை முன்னேற்றும், தமிழர்கள் தலை நிமிர்ந்து இருக்க வழிவகுக்கும். காலத்திற்கும் கூலி அடிமையாகவே இருப்பது என்றால் அதற்கு நமக்கு சுதந்திரம் தேவையில்லையே. நாமெல்லாம் படையெடுத்து சென்று நாட்டை கைப்பற்றி வந்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு இனத்திலே பிறந்து வந்த நாம் இன்னொருடம் அடிமையாக போவதா என்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த கேள்வியோடு பார்த்தால் சுய தொழில்தான் நம்மையும் நமது தமிழ் சமூகத்தையும் முன்னேற்றும். படியுங்கள், நிரம்ப படியுங்கள். அதை உங்களுடைய அந்த அறிவை எடுத்துக்கொண்டு சுய தொழில் செய்து முன்னேறுங்கள். சிவநேசன் கம்பெனி என்ற ஒரு நிறுவனம் சென்னை புரசவாக்கத்திலே இருக்கிறது. அவருக்கு 3 பிள்ளைகள். முதல் பிள்ளை டாக்டர், 2வது பிள்ளை என்ஜினியர், 2 பேரை படிக்க வைத்தார். 3வது பிள்ளை பெரிய அளவுக்கு படிக்கவில்லை, கடையை பார்த்து கொண்டார். அவர் தான் கடையில் இருந்த பொருட்களை எல்லாம் பார்த்து இதையெல்லாம் எங்கோ வாங்குகிறோமே, நாமே ஏன் தயார் செய்யக்கூடாது என்று தயார் செய்தார். இன்றைக்கு 584 வீட்டு உபயோக பொருட்களை அந்த நிறுவனம் தயார் செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டிலும் அந்த பொருள் இருக்கும். அதான் பிரீமியர். இதற்கு முன்பு நீங்கள் பயன்படுத்தி பிரிஸ்டீஜ் பிரஷர் குக்கர். இப்போது உங்களிடம் வீட்டில் இருக்கக்கூடியது பிரீமியர். இந்த பிரீமியர் என்ற அந்த எல்லா பொருளும், பிரீமியர் வாஷிங் மிஷின், பிரீமியர் என்னது ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜ் இல்லை என்னது மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் அவங்க தயார் பண்றாங்க. 584. அந்த இளைஞர் தான் கடையில இருந்து அதை செய்து பெரிய அளவுக்கு நிறுவனம், இன்றைக்கு உலகளாவிய ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கிறது அந்த பிரீமியர். உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது யார் செய்தது? 2 பேர் படித்தார்கள், அவர்களால் செய்தார்கள். அவர்களால் அந்த நிறுவனத்தை உலகளாவிய அளவுக்கு கொண்டு சென்றார்கள். இல்லை, சாதாரணமாக படித்தார். அவர் ரொம்ப கடைக்கு வந்துட்டார். கடையில வியாபாரம் பார்க்க வந்துட்டார். அவரும் ஒரு அண்ணாச்சி, அவ்வளவுதான். வியாபாரம் பார்க்க வந்து அதிலேயே சிறந்து விளங்கினார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பேர் சொல்லக்கூடிய ஆட்சி தெரியல, ஆட்சி நிறுவனம் வசந்தகுமார். எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி? வசந்தகுமார் ஐயா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. தொழில் முனைவோர்களாக வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்கி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே சிறந்த முன்னுதாரணமாக திகழ்பவர்கள். அவர்கள் தன்னுடைய முயற்சியினால் வென்றார்கள். எனவே சுய தொழிலே இந்த பட்டிமன்ற அமர்வினுடைய நிறைவான ஒரு தீர்ப்பாக வழங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் எமது நிகழ்ச்சிகளை சிறப்பாக அமைக்க அது உதவும் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.